நண்பர்களே வணக்கம். நான் தான் உங்கள் மலையாள நண்பன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அதாவது செட்டிநாடு ஸ்டைலில், காரைக்குடி செட்டிநாடு ஸ்டைல். ஏன்னா எங்கள் கவின் அன்றைக்கி அங்கே போய் செட்டிநாடு சிக்கன் சாப்பிட்டு அதே மாதிரி வேணும் அப்படின்னா, அதனால் அதே மாதிரி ஸ்டைலில் சிக்கன் செட்டிநாடு செய்ய போகிறோம். வறுவல். இப்போ விறகடுப்பில் செய்கிறதும் எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் கரெக்டாக ஊற்றிக்கணும், அதிகமாக ஊற்றக்கூடாது. ஏன்னா சிக்கனில் ஏற்கனவே வந்து எண்ணெய் விடும், அதனால் கரெக்டாக எண்ணெய் ஊற்றிக்கணும். நண்பர்களே, நாம் இதுக்கு முன்னாடி சிக்கன் குழம்பு வச்சது இருக்கோம். அதாவது மண் சட்டியில் விறகடுப்பில் செஞ்ச செக்கில் ஆட்டின குழம்பு வச்சது வீடியோ இருக்கும். யாராவது பார்க்காதுன்னா மறக்காமல் போய் பாருங்கள். நம்ம வீடியோ இருக்கும் உங்கள் மலையாள நண்பன் சேனலில். இப்போ வந்து சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். சிக்கன் கிரேவிக்கு வந்து சிக்கன்லாம் ஏற்கனவே மசாலாலாம் போட்டு பரட்டி வச்சுக்கிறோம். அதாவது மசாலாலாம் பட்டை, ஏலக்காய், மிளகு இதெல்லாம் போட்டு நுணுக்கி, கொஞ்சம் கறி மசால், கொஞ்சம் சிக்கன் மசால், கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நுணுக்கி கலந்து வச்சுக்கிறோம். உப்பு கொஞ்சம் போட்டு, அப்போ தான் நல்லா காரம் ஏறும். அதனால் அதுக்கு கலந்து வச்சு போட போகிறோம். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட போகிறோம். கடுகு போட்டதும் கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்புன்னு அதெல்லாம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை போட்டு வணக்கணும். அடுப்பை பப்பை எரி விடணும். நண்பர்களே, இப்போ வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் என்எஸ் கேப்டன் அவர் தான் எனக்கு வீடியோ எடுப்பார். வீடியோ எடிட்டர் எல்லாமே அவர் தான் எனக்கு வீடியோ எடுத்து போட்டுவிட்டுவார். ஏன்னா நம்மளே எடுத்து நம்மளே போட்டால் அது நல்லா இருக்காது. அதனால் அவர் தான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுவார். மறக்காமல் அவர் வீடியோ பாருங்கள். என்எஸ் கேப்டன் நம்ம சேனலில் இருக்கும், போய் பாருங்கள். நல்ல வீடியோ போட்டிருப்பார். இப்போ ரீசெண்டாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கோவா போன வீடியோ சூப்பராக இருக்கும். அதை விட பெங்களூரில் பைக்கு ஈவெண்ட் வீடியோ சூப்பராக இருக்கும். செம்ம வேர்ல்டு லெவலில், இந்தியா லெவலில் நல்ல ஃபேமஸான ஈவெண்ட்டு, பைக் ஈவெண்ட்டு சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் போய் பாருங்கள் அவர் வீடியோவும். அப்புறம் நம்ம லீடர் துபாய்க்கு பார்த்து இப்போ நான் அவர் வீடியோ பாருங்கள். அவரும் சூப்பராக பண்ணியிருப்பார். எல்லா வீடியோ நல்லாயிருக்கும். அவர் இன்ஸ்டா 360 கேமராவில் எடுத்திருப்பார். எல்லா வீடியோவும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை எங்களுக்கு எப்பயும் வேணும். நீங்கள் நல்லா ஆதரவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோ போடுவோம். ஓகே நண்பர்களே, இஞ்சி பூண்டு அடுத்து இஞ்சி பூண்டு போட போகிறோம். நல்லா வாங்கிருச்சு. இஞ்சி பூண்டு நாங்களே அரைச்சி வச்சுக்கோங்க. வீட்டில் 1 ஸ்பூன் அளவுக்கு போடணும். இஞ்சி பூண்டு எந்தளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. நண்பர்களே, வெங்காயம் வணங்கு இஞ்சி பூண்டு போட்டதும் தக்காளி போட்டு வணங்கிடுச்சு. கிட்டத்தட்ட தக்காளி வணங்கிடுச்சு. தயிர் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றினா நல்லாயிருக்கும் சிக்கன் டேஸ்ட்டு, நல்லா புளிப்பாக. அதுக்கு தான் தயிர் ஊற்றுறது. 2 ஸ்பூன் தயிர் ஊற்றுங்க, அதிகமாக வேணாம். தயிர் ஊற்றி இப்போ நல்லா கிளறிங்க. ஓகே நண்பர்களே, வணங்கிருச்சு. இப்போ சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடணும் கப்புன்னு. ஏற்கனவே ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு கமெண்டில் கேட்டிருந்தாங்க, ஒரு வீடியோவில் கேட்டிருந்தாங்க, கப்புன்னு சொல்கிறீங்களா, அது என்ன கப்புனா இது மாதிரி மூடி வச்சு ஒரு நிமிஷங்க. உப்பு போடணும், மறந்துட்டேன். லைட்டாக உப்பு போட்டுக்கங்க. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் லைட்டாக போட்டுக்கலாம். அதிகமாக வேணாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். போட்டு இப்படி கிளறிட்டுக்கலாம் நல்லா. ஓகே. மறுபடியும் அந்த கப்புன்னு சொன்னாங்க, கேட்டாங்க. கப்புனா இதை வந்து அப்படி மூடிடுறது, அதாவது ஆவியில் வெளியே வர அளவுக்கு. இதுக்கு பேர் தான் கப்புன்னு மூடுறது. இதில் பாருங்கள், கொஞ்சம் கூட இது வெளியே வராது. ஏற்கனவே 2 பேர் கேட்டிருந்தாங்க கமெண்டில், அதை என்னங்க அடிக்கடி கப்புன்னு பேசுகிறீங்க அப்படின்னு. இதுக்கு பேர் தான் கப்புன்னு மூடுறது.
ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுச்சு. இப்போ வந்து மசாலா போட போகிறோம். இது வந்து சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூனு, ஸ்பூனில் கம்மியாக அடிக்கலாம், அதனால் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிறேன். இது வந்து மல்லித்தூள், தனியாத்தூள்னு சொல்லுவாங்க. இது போட்டோம்னா கொஞ்சம் நமக்கு கிரேவி மாதிரி ஒரு நல்லா தான் வரும் கிரேவி, அதுக்காக அதை போடுறது. மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, நல்லா காரமாக இருக்கும். நான் காரம் ஃபுல்லாக சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிட்டோம். அடுத்தது கறி மசாலா ஒரு ஸ்பூனு. இந்த கறி மசாலா மறக்காமல் சிக்கனுக்கு கறி மசாலா போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு சிலர் போட மாட்டாங்க, வெறும் சிக்கன் மசாலா தான் போடுவாங்க. சிக்கன் மசாலா போட்டால் அது ஒரு டேஸ்ட்டே வராது. ஆனால் கறி மசாலா போட்டால் நல்ல டேஸ்ட் வரும் சிக்கனுக்கு, அதனால் கறி மசாலா போடுங்க. இது வந்து செட்டிநாடு ஸ்டைலு, காரைக்குடி செட்டிநாடு ஸ்டைலு இந்த சிக்கன். இதுக்கு வந்து வேணும்னா உங்களுக்கு தேங்காயும் பொட்டுக்கடலையும் அரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நாங்கள் ஊற்றலை, வேணும்னா ஊற்றினா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு பீஸ் விழுந்துருச்சு, சட்டி சின்னதாக போச்சுங்க போல. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும், அதிகமாக ஊற்றக்கூடாது, லைட்டாக ஊற்றிக்கணும். அதான் நல்லா சிக்கன் வேகும். அதுக்கோசரம் அந்த தண்ணியை இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இந்த தண்ணி ஊற்றி வச்சு மறுபடியும் கப்புன்னு மூடி வச்சு ஒரு அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம், ஒரு 8 நிமிஷம் முன்ன போதும், அதிகமாக தேவையில்லை. நமக்கு கிரேவி ரெடி ஆகிடும். ஓகே நண்பர்களே, மசாலாலாம் நல்லா கறியில் ஏறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும், அதனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கப்புன்னு மூடி வச்சு ஒரு வேக்காடை கொடுத்தோம்னா சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடும். ஓகே, கிரேவி ரெடி. இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடியே நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம நண்பர் துபாய்க்கு பார்த்திபன் சேனல்லையும் பாருங்கள், நம்ம என்எஸ் கேப்டன் சேனல்லையும் பாருங்கள். நம்ம சேனல்லையே லிங்க் இருக்கும், மறக்காமல் பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.